Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எப்பவுமே பார்க்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு கான்டென்ட் இது கிடையாது. எப்பவுமே பார்க்குற மாதிரி இந்த கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட்டோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பத்தி ரிலேட்டடான வீடியோ இது இல்லை. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரதர்லி வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒய் நாட் பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், என்னோட ஃபினான்சஸ் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு விஷயம். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படி தான் இருந்த ஒரு மைண்ட் செட் இது. ஸோ நம்ம கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காயினில் மட்டும் நம்ம ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் என்னோட ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மட்டும் நம்பி இருக்க வேணாம், மல்டிபிள் செக்டார்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கிரிப்டோ இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் தாண்டி இன்னும் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. ஸோ இப்போது நிறைய கண்ட்ரி ஸ்டாக் இண்டெக்ஸஸ் இருக்குது, நிறைய கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் போது என்ன கண்ட்ரி ஸ்டாக் மார்க்கெட்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த கம்பெனி ஸ்டாக் வாங்குங்க அப்படின்னு எந்த விதமான பிளாட்ஃபார்மோ இல்லை எந்த விதமான ஸ்டாக் கம்பெனி பேஸ்டோ ஏதோ ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு பிரதர்லி அட்வைஸோ சஜஷனோ இந்த மாதிரி ஒப்பீனியனோ இது மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், ஓவராக பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பேர் அது நீங்கள் பார்க்குறப்ப நல்ல தமிழ். ஸோ வித் தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோட இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயுமே மெயினாக நம்ம ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் ஏன் இந்த டைவர்சிஃபிகேஷன் கிரிப்டோவை தாண்டி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதான் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் ஷேர் பண்ண நினைக்கிற ஒரு சில ஜென்ரலான விஷயங்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் போடுறனால இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறனால நான் ஒரு பெரிய இன்டலெக்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குரு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஐம் ஜஸ்ட் 20 year old கிட். நான் என்னோடய ஃபினான்சஸ் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஜேர்னியில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது மேபி இது ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ மேபி இன்டர்நெட்டில் நான் இதை ஷேர் பண்ணுறதா நீங்கள் இது எடுத்துக்கலாம். அண்ட் நான் இந்த வீடியோவில் காட்டுற ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன். மெயினான இந்த வீடியோ மூலயமா நான் என்ன உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு எசென்ஷியல் அப்படிங்கிறது மட்டுமே தான் தவிர இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் கிடையாது. ஓகேங்களா, சரி, ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஃபர்தராக நான் எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பற்றி ஷேர் பண்ணுறேன். பெருசாக எதுவும் இல்லை, ஸ்டில் மேபி ஒரு சில பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரிப்டோ நாலேஜ் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனல் என்னோட 19th ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணது. நான் எடுத்தோடனே கிரிப்டோவில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா கிரிப்டோ தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிப்டோ தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாக தான். நான் என்னோடய ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா அப்படின்னா என்ன ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தது. தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வார்த்தை தான் தெரிஞ்சிருந்தது. என்னோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதில் அந்த பர்டிகுலர் விஷயங்கள் அப்படி ஸ்டாக் மார்க்கெட்னால் இன்வெஸ்ட் பண்ணால் அது மூலயமா நிறைய காசு வரும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ரியல் எஸ்டேட் மாதிரிலாம் அது இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் மேக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய பாக்கெட் மணி தான். ஜஸ்ட் கிட்டிங். நான் என்னோடய பாக்கெட் மணி இன்னும் பெருசாக்கணும். ஜென்ரலாகவே ஒரு வாண்ட் அப்படிங்கிற இருந்ததுன்னா
அந்த நீட் அப்படின்னு வந்து இருக்கும்போது நம்ம அதை தேடி வந்து போவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண வந்து நினைக்கும் போது, ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து இருக்குமோ, மேபி நம்ம அப்படியே காலேஜ் படிச்சுட்டு மேபி நம்ம வேலைக்கு போகும்போது கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம இயர்லி ஸ்டேஜ் நம்ம வந்து படித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேலைக்கு போகும்போது அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அது. சைட் பை சைட் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அதில் காசு போட்டு வந்து வச்சோன்னா நம்ம பாக்கெட் மணிக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சது தான். இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அது எனக்கு வந்து தெரிஞ்சுது. ட்ரேடிங் அது எதுவுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து தெரியாது. அண்ட் ஆஸ் யூ கைஸ் நோ, ஒரு இப்போது நம்ம எப்படி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் தேவையோ, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ பர்டிகுலராக இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்கரேஜில் வந்து ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிற வந்து தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து அந்த பேன் கார்டு அது எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அப்போ 18 இயர் வந்து ஆகலை. ஸோ 17 அந்த மாதிரி தான் வந்து இருந்து 12th படிச்சுட்டு வந்து இருந்தனால, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பேரண்ட்ஸை அந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி அது இதுன்னு பண்ணி அதை பேசி அப்போது ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போது வந்து என்கிட்ட நான் சேவ் பண்ணி வச்சுருந்த 1000மோ 2000மோ வந்து வச்சு அது எப்படி டெபாசிட் பண்ணுறது, இது என்ன அது என்ன அது நோண்டி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலும் அப்படியே ஒரு அடியாக வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அண்ட் என்னோடய காலேஜ் போகும்போது எனக்கு இன்னும் க்யூரியஸாக வந்து இருந்தது. அப்போ தான் நான் இன்னும் நல்லா இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அது இதுன்னு ஜீரோதாவோட ஆப் வர்சிட்டின்னு வந்திருக்கும். மேபி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியலனா அதை கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி வந்து படிங்க. ஏன்னா மார்க்கெட்டோட பேசிக்காக மார்க்கெட்னா என்ன, பை அண்ட் செல்லாம் என்ன, அது பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே அது மூலயமா தான் எனக்கு வந்து தெரிய வந்தது. அண்ட் ஆல்சோ அதிலே பேசிக்கான இந்த கேண்டில் ஸ்டிக் விஷயங்கள் இதெல்லாம் பற்றியும் அதுலேயே வந்து இருந்ததுங்க. அது உட்காந்து ஃபுல்லாக அப்படியே படித்தேன். எனக்கு என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தெரியல, அப்படி என்ன ஒரு மணி நீடோ வந்து தெரியல. அது ஃபுல்லாகவே வந்து படிச்சுட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாகவே அதுக்குள்ளே தான் வந்து இருந்துட்டு வந்திருந்தேன். அப்படி தான் என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. அண்டு நான் என்னோடய காலேஜ் வந்து இனிஷியலாக என்னோடய காலேஜ் ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்டலில் தான் வந்து இருந்தனால டீசெண்டான பாக்கெட் மணி எனக்கு வந்து கிடச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் பாக்கெட் மணி கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தனால கரெக்டாக நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 18 வந்து ஆகலை. கொஞ்ச நாள் ஒரு சில மாதங்கள் கழித்து தான் எனக்கு வந்து 18 ஆச்சு. எப்படா 18 ஆகும், எப்படா நம்மளுக்கு பேன் கார்டு வரும். இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்கன்னா 18 மேலே ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான அக்கௌண்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் 18குள்ளே வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். சம் ட்ராபேக் அதில் வந்து இருந்தனால எனக்கு எப்படா 18 ஆகும், நார்மல் பேங்க் அக்கௌண்ட் வேணும், அண்ட் செகண்டரி எனக்கு ஒரு பேன் கார்டு வேணும் அப்படின்னு தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருந்திருந்தேன். இது உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் லேட்டர் பார்ட்டுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் அப்படி கொஞ்சம் ஒரு 2000 3000 5000 போடுறது 10,000 போடுறது அப்படிலாம் வந்து பண்ணிட்டு வந்துருந்தேன். ஜஸ்ட்டு வாங்கி வைப்பேங்க, அவ்வளோதான். பெருசாக வந்து ஒன்றும் இல்லை. அம்மா இந்த ட்ரேடிங்னா என்ன அண்டு எம்ஐஎஸ் ஆர்டர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோதாவில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்ஸ்டாக்ஸு, ஏஞ்சல் ப்ரோக்கிங் இது மாதிரி ஒரு சில அக்கௌண்ட்ஸும் வந்து ஓப்பன் பண்ணேன். ஏன் பண்ணேன்னு எனக்கும் தெரியாது. ஜஸ்ட் அது வந்து ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங் திங்காக வந்து இருந்தனால நான் மல்டிபிள் ப்ரோக்கரேஜஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். பட் இப்போது வந்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக நான் ஜீரோதா தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படி தாங்க வந்து இருந்தது. அப்புறமா நான் இந்த பை அண்ட் செல்லே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆர்டரு, எம்ஐஎஸ் ஆர்டர் அதெல்லாம் வந்து இருக்கும், சிஎன்சிலாம் இருக்கும். அதுக்கான விஷயங்கள் அது பின்னாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் வந்து யூடியூப்பில் போட்டு பார்க்குறது. அதுக்கப்புறமா ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அண்ட் ட்ரேடிங் அப்படின்னு வந்து வர்சிட்டியில் கேண்டில் ஸ்டிக்ஸ் அது இதுன்னு உட்காந்து படித்தது உண்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ டெய்லி நம்ம வந்து ஒரு 200 அதெல்லாம் வந்து பண்ணிட்டோன்னா நம்ம ஜாலியாக அதை வச்சு ஃபன் பண்ணிக்கலாம், ஒரு 500 பண்ணிட்டோன்னா அப்படின்னு நான் இப்போ வந்து மொபைல் வாங்குறதுக்கு வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சி மொபைல் வாங்குறதுக்கு காசு வாங்கியாச்சு. நான் என்ன பண்ணேன்னா அந்த காசை எடுத்து போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு மொத்தத்தையும் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு 20,000 வந்து வாங்கியாச்சு. அந்த 20,000 உடனே எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன்னு. ஹாஸ்டலில் ஒரு 3-4 நாள் லீவுக்கு வந்து வந்திருந்தேன். அந்த லீவில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து இது பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ பேன் கார்டு அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டேன் நான், அதுக்கு முந்தின லீவ் வரும்போது. அந்த பர்டிகுலர் லீவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் காசு வாங்கி ஃபோன் வாங்கணும் காசு வாங்கி ஃபோனுக்கான காசு டெபாசிட் பண்ணி அந்த 20,000 ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சம் லிவரேஜ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து 20,500 ஆக்கிட்டேன். ஒரே ஹாப்பி, ஃபஸ்ட் நாளே வந்து 500 ஆக்கிட்டோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம வந்து வேறு லெவல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாள்லாம் வந்து கண்டினியூஸாக லாஸ் 2,000 3,000 விட்டாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேர்னிங் எனக்கு வந்து அந்த 2,000 3,000 விட்டு அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு ஒரு 2,000 விட்டோன்னு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா லிமிட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணோம் 2,000 விட்டு தெரிஞ்சுக்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லேர்னிங் இருந்ததுங்க. சரி, ஓகே, இது மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள், நான் தனி ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ இப்படி தாங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன விஷயம் அப்படி லேட்டரான எனக்கு வந்து டெக்னிக் அனாலிசிஸ் அது இதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் காலேஜாக வந்து போச்சு. நான் மேபி என்னோடய பர்சனலான விஷயங்கள் வந்து தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே டெக்னிக் அனாலிசிஸ் அதுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு பிட்காயின் அதுன்னு தெரிஞ்சு நான் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு வந்து பிட்காயினில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஓவரால் கிரிப்டோ ஜர்னி. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்டோட வால்டாலிட்டி நேச்சர்னாலையும் கிரிப்டோவோட அண்டர் ரேட்டட் அண்ட் கிரிப்டோவில் இருக்க ஒரு சில நல்ல விஷயங்கள்னால கிரிப்டோ பூஸ்டப் ஆனனால என்னோட இதுவும் வந்து ஓரளவுக்கு என்னால் ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. அந்த இடத்துலேருந்து பில்ட் ஆகி வந்தது தாங்க ஓவரால் இது வந்து. ஸோ இப்படி தாங்க வந்து இருந்தது. இது வந்து இன்னும் நல்லா எலாபரேட் பண்ணி மேபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேர்ஷனாகவும் என்னால் வந்து கொடுக்க முடியும். அப்கமிங் வீடியோஸில் அது வந்து மேபி வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வந்து 2000 தெரியல என்ன இயர் வந்து என்னோடய 19 ஏஜ் கழித்து ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு ஜீரோதாவில். ஸோ கைஸ், இந்த அக்கௌண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் தான் இன்னி டேட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி நான் வந்து பெருசாக வந்து ஸ்டாக்ஸில் ஃபண்டமெண்டல் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக வந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அண்ட் மெயினாக நான் அப்போ வந்து கற்றுக்கிட்டதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலாக வந்து இல்லாமல் ஸ்டாக்ஸ் எப்படி பை பண்ணி செல் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நிஃப்டி நான் அது இதுனா என்ன, இப்படி தான் கற்றுக்கிட்டது. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலாக எப்படி பை பண்ணி செல் பண்ணலாம், எது நல்லாயிருக்கும். அண்ட் எஃப்என்ஓ கூட நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது உண்டு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நான் வந்து மந்த்லி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 5,000 3,000 அப்படி இருந்தேன்னா அப்பப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இதில் கொண்டு வந்துடுறது, தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக மந்த்லி எனக்கு இப்போது ரீசெண்டாக வந்து ஓரளவுக்கு என்னோடய இது வந்து இருக்கனால நான் என்னோடய கிரிப்டோவில் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஓரளவுக்கு ஸ்டெபிளாக வந்து இருக்கனால ஒரு 8,000 7,000 to ஒரு 10,000 வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து சேவிங்ஸ்க்காக நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கொண்டு போயிடணும். அதுக்கு மேஜரான ரீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா கிரிப்டோ அளவுக்கு இது வந்து வால்டைலாம் வந்து கிடையாது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி பாடி உண்டு, அதுதான் வந்து செபி. அண்ட் மெயினான இன்னொரு விஷயம், கிரிப்டோஸில் என்ன தான் நம்ம வந்து கிரிப்டோ வேறு லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம், கிரிப்டோ வேறு லெவல் தான். ஸ்டில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்பவே முக்கியங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ டெய்லியும் வந்து ரொம்ப அக்ரெசிவான அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறது வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. ஒரு ஸ்டேபிளான ஒரு சோர்ஸ், ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம், ரொம்ப வால்டைலாக வந்து இல்லாமல் ஒரு டைவர்சிஃபிகேஷன் எனக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் 5% 10% பிட்காயினே ஏறி இறங்கும் ஒன் டேலேயே கூட வந்து, அது எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். பட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட்னு ஒன்று இருக்குங்க. அப்பர் சர்க்யூட்னா ஒரு ஸ்டாக் அப் ஆகுதுன்னா அந்த அப்பர் சர்க்யூட் விட்டானோடனே ட்ரேடிங் கொஞ்ச நேரம் வந்து ஹால்ட் ஆகிடும். ஒரு டேயில் வந்து மார்னிங் டைம்லேயே நடந்ததுன்னா அதுக்கப்புறமா பெருசாக அந்த ஸ்டாக் வந்து அப்போ ஆகாது. டவுன் ஆகும் போது ஒரு 5% தான், 5% 10% மேலே இது வரைக்கும் நான் எந்த ஸ்டாக்கும் விழுந்து பார்த்ததே வந்து இல்லை. ஸோ 1% 2% டவுன்ஃபாலே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கனால தான் இந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம்னு நினச்சேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங். இது தாண்டி நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேங்க. இப்போ நான் வந்து பெருசாக வந்து ரிசர்ச் பண்ணி போட கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷன் ஆரானடி அவங்களோட வீடியோஸ் வந்து பார்ப்பேன். நிறைய இந்தியன் யூடியூபர்ஸ்டே வந்து பார்ப்பேன். அது பார்த்து தான் வந்து அதுக்கப்புறமா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் கூட வந்து சூப்பராக ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோ வந்து போடுவார். அதை பார்த்து 2-3 ஸ்டாக்கில் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி வச்சது தான் 5,000 10,000 வந்து போட்டு இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்குது. இதை மெயினாக ஐடிசியில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் சொன்னது தான். இது பர்டிகுலராக நான் ஏன் இதில் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி அந்த அளவுக்கு அப்போ ஆகாது, டவுனும் ஆகாது. அதெல்லாம் பற்றி நான் ஃபர்தராக பேசினேன். இந்த ஸ்டாக் பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து பேசுகிறதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணலை. ஸோ இப்படி தாங்க அப்படி இந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இப்படி வந்து இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போனோம், என்னோடய கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே லாங் டேர்முக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். அதெல்லாம் மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுறேன். சரி,
இப்போ ஏன் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா $3.4 trillion அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா $2 trillion அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. கிரிப்டோ அண்டர் ரேட்டட், அண்டர் வேல்யூட் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பட் நம்ம இதை எதோட ஒப்பிடணும்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இந்தியா, சைனா, USA இந்த எல்லா கண்ட்ரிஸோட ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூஸ் என்ன, அதோட மார்க்கெட் கேப் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து ஜிடிபி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா சைனாக்கு நெக்ஸ்ட்டு நம்மளது தான் இருக்கிறதுலே அதிகமான பாப்புலேஷன். நம்மளது வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. அண்ட் ஆல்சோ இப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ்ஏலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டோட கேபிட்டலைசேஷன் மட்டுமே $40 trillion. அண்ட் சைனாக்கு வந்து பார்த்திங்கன்னா $18 trillion. அண்ட் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா $6 trillion. ஸோ இங்கே வந்து பக்கத்துலேயே அந்த கண்ட்ரியோட ஜிடிபியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அந்த டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து அந்த பர்டிகுலர் இதில் வந்து இருக்குது, அந்த ஸ்டாக் மார்க்கெட் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 5,000 மேலே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே எந்தெந்த இயரில் எடுத்த எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் கம்பேரிட்டிவ்லி இந்தியன் மார்க்கெட் எந்த அளவுக்கு கேபிட்டல் வைஸ் வந்து அண்டர் வேல்யூடு அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் எஃப்டி, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் வந்து இருக்காங்க. பெரிய லெவல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இதுக்கெல்லாம் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மி. எல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இன்னமும் வந்து இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து பார்க்கும்போது பெரிய லெவல் அப்சைட் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து. ஏன்னா மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் வந்து இல்லை நம்ம கண்ட்ரியோட இதில் வந்து பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன் நான் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. அண்ட் இப்போ தான் நம்ம ஆல்சோ நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒரு மூலயமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா, நம்மளோட கண்ட்ரி எக்கனாமிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா, நம்ம டேரெக்டாக நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா அந்த கம்பெனிஸ் க்ரோ ஆச்சுட்டானா நம்ம எக்கனாமியும் ஆப்வியஸாக வந்து க்ரோ ஆகும். ஸோ இது மூலயமா நான் ஒரு நல்ல விஷயமாக வந்து பண்ணுறேன். பீயிங் அ யங் கிட் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து எடுத்துக்கும் போது மற்ற மற்ற இண்டெக்ஸஸோட கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஓரளவுக்கு அண்டர் வேல்யூடாகவே வந்து இருக்குதுங்க. அண்ட் ஓவரால் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள். அண்ட் நீங்கள் இப்போ வந்து எஃப்ஐஐலாம் கூட வந்து எடுத்துக்கும் போது ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்கமிங் இயர்ஸில் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். இப்போ எப்போவுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட டாமினன்ட் மோனோபோலியாக வந்து யூஎஸ் வந்து இருக்காங்க. இவங்க என்ன வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி, யூஎஸ் எக்கனாமி டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக இல்லை என்ன சொன்னாலுமே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் வந்து அஃபெக்ட் ஆகும், பை எனி சம் மீன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எடுக்கக்கூடிய ஒரு சில டிசிஷன்ஸ்னால எப்படி வேணால் அடிவாங்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஐ அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு பார்ட்டு. எஃப்ஐஐ என்ன ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இப்போ சப்போஸ் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறாங்கன்னா அது மூலயமா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸ் வந்து ஹைக் பண்ணுறது மூலயமா எஃப்ஐஐன்னு சொல்ல பார்த்தியா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே போகும், மேஜராக வந்து கட் டவுன் ஆகும். இதே வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கம்மியாச்சுடானா வைஸ் வர்ஸா விஷயம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தான் வந்து இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸாக வந்து மேபி ஒரு மிட் டேர்முக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இல்லாமல் வந்து இருக்கலாம். பட் நீங்கள் சிப் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயங்க. நான் எப்போவுமே வந்து ஒரு ரெட் டே அப்படின்னு வந்து இருக்குன்னா எவ்ரி மந்த் ஒரு 3,000 5,000 மினிமம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெட் டே வந்து வரும்போது எனக்கு பிடிச்ச ஒரு சில ஸ்டாக்ஸ் எதெல்லாம் வந்து நான் ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து வாங்குறது உண்டு. ஸோ இந்த வீடியோக்கு இது வந்து போதும். நான் மேபி ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸில் வந்து பிஇ ரேஷியோனா என்ன, ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். அதை பற்றியும் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன்.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு மேபி வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கான்டென்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்களான்னா என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை நான் வந்து எப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் நான் எப்படி வந்து பிளான் பண்ணுறேன் அண்ட் இன்னும் ஒரு சில பர்சனலான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட கமெண்ட் அண்ட் லைக்ஸ் மூலயமா வந்து தெரிவிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா படித்து நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க, நான் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக, நான் நினைக்கிற இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் வந்து ரைட்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா அப்படிங்கிற பற்றியும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட்ஸ் பற்றி வீடியோஸ் அப்படிங்கிற வரணும்னு நினச்சிங்கனாலும் அதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட கிரிப்டோ டெலிகிராம் சேனல்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. மறக்காம போய் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. See you guys tomorrow with another video. Until then, CK is signing off. Bye bye.